ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்க்ளைமர் பார்த்துக்குங்க. ஸோ நிஃப்டி ஆப்ஷன் 25,900 காலில் இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ பியூராக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ ரெட் கலர் லைனில் மார்க் பண்ணது 1 ஹவரோட ரெசிஸ்டன்ட், மேலே 25,900 1 ஹவர் சப்போர்ட்டு, கேப் அவுட் ஆன மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் க்ளோஸுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு செல்லர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு பையர் கேண்டில் வந்திருந்தது. ஸோ இந்த லெவலில் ஒரு புல் பேக் வந்ததுன்னா நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம்னு நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம 95ங்கிற ஒரு லெவலில் வந்து ட்ரேடை இனிஷியேட் பண்ணிட்டோம். ஸோ 95 அப்படிங்கிற 25,900 கால் ஆப்ஷனில் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு லெவலையும் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, நம்ம எந்த மாதிரி ட்ரேடை கொண்டு போயிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ ஸ்பாட் சார்ட் பொறுத்தளவு ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 11ஆம் தேதி பையரோட லோவும் இங்கே ஒரு பையரோட லோவும் வந்திருந்தது. இதை கனெக்ட் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனில் தான் வந்து இன்றைக்கி க்ளோஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை உடச்சிட்டு ரெண்டாவது சப்போர்ட்டில் வந்து நம்ம ட்ரேட் எடுத்த இந்த லெவல். ஸோ ரெண்டாவது சப்போர்ட்டில் தான் இந்த கேண்டிலுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். அடுத்தடுத்து நம்ம ட்ரேடில் ஆப்ஷனில் வச்சு நம்ம என்னென்ன டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போனோம்னு பாருங்கள்.